guys, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் பீப்புள். இப்போ தான் நான் இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன்னு இருந்தாலும் சரி, இல்லை நான் இங்கிலீஷ் ஓரளவுக்கு பேசுவேன், பட் எனக்கு இன்னுமே நல்ல ஃப்ளூவன்சியாக டெவலப் பண்ணிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு உண்டான கண்டென்ட் தான் நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்படி நம்ம பேசுவோம் இல்லையா, நான் நேற்று கிளாஸில் பேசி மேம் கிட்ட மாட்டிக்கிட்டேன், இன்றைக்கி டிராஃபிக்கில் நான் நல்லா சிக்கிட்டேன், எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு பாருங்கள், மாட்டிக்கொள்வது, சிக்கிக்கொள்வது, பிடிக்கப்படுவது. ஸோ இந்த மாதிரி எது சொல்கிறதாக இருந்தாலும் இந்த ஒரே ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேசிட முடியும். அது என்னன்னு பாருங்கள், get caught. get caught இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இந்த 3 விதமான யூசேஜுக்குமே நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணி பேசிட முடியும். ஓகேவா? அதுவே ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு வைங்க. இப்போது அவள் போய் சொல்லி மாட்டிக்கிட்டா அப்படின்னு ப்ரெசண்ட்டில் நிகழ்காலத்தில் சொல்கிறோம் அப்படின்னா இதை இப்படி சொல்லலாம். அவள் போய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்கிறத she gets caught. she gets caught லையிங்னு சொல்லலாம். அதுக்கு அர்த்தம் என்ன? அவள் பொய் சொல்லி மாட்டிக்கிறா. அதாவது நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் சொல்லும்போது அவள் பொய் சொல்லி மாட்டிக்கிறா, மாட்டிக்கிட்டா, இந்த மாதிரி சொல்கிறது. இதுவே பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்கிறோம், அவன் நேற்று பொய் சொல்லி நல்லா மாட்டிக்கிட்டா தெரியுமா, அப்படி சொல்லும்போது she got caught-ன்னு சொல்லணும். ஓகேவா? கெட்டுங்கிறது ப்ரெசண்ட்டு, காட்டுங்கிறது பாஸ்ட்டு. மாட்டிக்கிட்டா, நேற்று மாட்டிக்கிட்டா, அந்த மாதிரி நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசும்போது she got caught லையிங்னு சொல்லுவோம். இதுவே ஃப்யூச்சரில் அவள் பொய் பேசினான்னா கண்டிப்பாக மாட்டிக்குவா, பொய் பேசி மாட்டிக்குவா அப்படின்னு நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி ஒரு விஷயம் பேசுகிறீங்க, ஃப்யூச்சர் டென்ஸில் ஒரு விஷயத்த பேசுகிறீங்க அப்படின்னா she போட்டு சப்ஜெக்ட் போட்டுட்டு will போடுவோம். will போட்டால் அது கம்பல்சரி ஃப்யூச்சர் டென்ஸாக மாறிடும். ஓகேவா? அப்போது she will get caught-ன்னு போடும். she will get caught lying. அவள் பொய் சொல்லி மாட்டிக்குவா, அவள் பொய் சொல்லி மாட்டிக்குவான்னு சொல்லும்போது will யூஸ் பண்ணி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கெட் காட்டுக்கு, காட் காட்டுக்கு, வில் கெட் காட்டுக்குன்னு நம்ம நிறைய சென்டென்சஸ் பார்த்தோம்னா நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்குறதோடு நிறுத்தாமல் நீங்கள் டெய்லி லைஃப்பில் யாரு கூடயாவது பேசியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க ஃப்ளூவன்சி என்ன ஆகும், டெவலப் ஆகும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களை தொடர்ந்து சேரும். இப்போது கெட் காட் அப்படிங்கிற ஃப்ரேஸை இந்த எல்லா சென்டென்சஸ்லையும் எப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும். கெட் காட்டு இல்லைன்னா கெட்ஸ் காட். கெட்ஸ் காட் அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷீ, அப்புறம் நேம்ஸ், பெயர்கள் வந்தால் அதுக்கப்புறம் கெட்ஸ் காட்டுன்னு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? கெட்ஸ் காட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே மித்த எந்த சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் ஐ, வி, யூ, தே எந்த சப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் கெட்டுங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ பாருங்கள், அவன் எப்பெல்லாம் மோசடி செய்ய ட்ரை பண்ணுறானோ அப்பெல்லாம் மாட்டிக்கிறான். எப்பெல்லாம் மோசடி செய்ய ட்ரை பண்ணுறானோ அப்பெல்லாம் மாட்டிக்கிறான்னு சொல்கிறோமா? ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அவன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதனால் ஹீ, அடுத்தது ஹீ வந்தனால கெட்ஸ் காட்டுன்னு எழுதுவோம். he gets caught. he gets caught every timeனு சொல்கிறோம். அப்பெல்லாம் மாட்டிக்கிறான் அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ he gets caught every time, எல்லா டைமுமே மாட்டிக்கிறான் இல்லையா? every time when he tries, அதாவது மோசடி செய்ய ட்ரை பண்ணுறானோ அப்போ when he tries to, மோசடினா சீட்டுன்னு சொல்லுவோம். he gets caught every time when he tries to cheat அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்தது தினமும் காலையில் நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறேன். தினமுமே நான் காலையில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறேன். அப்போ நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அப்போ ஐ வந்ததுன்னா கெட்டுன்னு தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஐ கெட் காட் எங்கே, டிராஃபிக்கில். ஐ கெட் காட் in traffic.
எப்போ? தினமும் காலையில், எவ்ரி மார்னிங். அவ்வளோதான். ஐ கெட் காட் இன் டிராஃபிக் எவ்ரி மார்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஐ வந்தனால கெட் காட்னு எழுதியிருக்கோம். இதுவே ஹீ ஷீ இட் வந்ததுன்னா என்ன போடுவோம்? கெட்ஸ் காட் அப்படின்னு போடுவோம். நேம்ஸ் வந்தாலும். இப்போது இங்கே பாருங்கள், குழந்தைங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ குழந்தைங்க தெரியாமல் வீடியோ கேம் விளையாடும்போது மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குழந்தைங்க அப்படிங்கிறது எந்த லிஸ்ட்டில் வரும்? நிறையா பிள்ளைங்களை தான் குழந்தைங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு குழந்தை, ஒரு குழந்தை இருந்தால் குழந்தைன்னு சொல்லியிருப்போம். அப்போ நிறையா பேருனா நம்ம என்ன தான் போடணும்? கிட்ஸ், வி, தே லிஸ்ட்டில் போயிடும் இல்லையா? அதனால் இங்கேயும் கெட் காட் அப்படிங்கிறதா போடும். கிட்ஸ் கெட் காட் எப்போ? வீடியோ கேம் விளையாடும்போது, அதாவது தெரியாமல் அப்படின்னா சீக்ரெட்டாக விளையாடும்போது இல்லையா? அப்போ கெட் காட் பிளேயிங் வீடியோ கேம், தெரியாமனா சீக்ரெட்லின்னு போட்டுக்கலாம். கிட்ஸ் கெட் காட் பிளேயிங் வீடியோ கேம் சீக்ரெட்லி அப்படின்றது. அடுத்தது, நாங்கள் ஐடி கார்டை மறந்தனால மாட்டிக்கிட்டோம். அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நாங்கள் அப்படிங்கிறனால வி, நாங்கன்னு சொல்லும்போது வி, வீன்னு வந்தால் கெட் காட் அப்படின்னு தான் போடணும் இல்லையா? வி கெட் காட் என்னது? மறந்தனால. அப்போ ஃபர்கெட்டிங். என்ன மறந்தோம்? ஐடி கார்ட்ஸ். ஃபர்கெட்டிங் எங்களோட ஐடி கார்டை மறந்தனால, அதனால் இங்கிலீஷில் கம்பல்சரி அவர் அப்படிங்கிறத ஆட் பண்ணும். அவர் ஐடி கார்ட்ஸ். தமிழில் தேவையில்லை. வி கெட் காட் ஃபர்கெட்டிங் ஆர் ஐடி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இப்போ இது எல்லா சென்டென்சஸையும் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுவே பாஸ்ட் டென்ஸில் எப்படி மாறும் அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், காட் காட் அப்படின்னு மாறும். சப்ஜெக்ட் வரணும், காட் போட்டுட்டு காட் அப்படிங்கிறது போடுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போய் நேற்று மாட்டிக்கிட்டேன். இது இங்கிலீஷில் நம்ம எப்படி பேச போகிறோம்? நான் அப்படிங்கிறனால ஐ, மாட்டிக்கிட்டேன் பாஸ்ட்டு. ஸோ காட் காட். ஐ காட் காட். ஆஃபீஸ்க்கு லேட்டாக போய் அப்படி சொல்லும்போது என்டரிங், ஆஃபீஸ்க்கு போய் அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஐ காட் காட் என்டரிங் த ஆஃபீஸ் லேட்டாக போய், அப்போ லேட். ஐ காட் காட் என்டரிங் த ஆஃபீஸ் லேட் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவளோட எக்ஸாம் ரிசல்ட்டை மறைச்சு மாட்டிக்கிட்டா. அவளோட எக்ஸாம் ரிசல்ட்டை மறைச்சனால அவள் மாட்டிக்கிட்டான்னு சொல்கிறோம். இதெல்லாமே பாஸ்ட் டென்ஸ். அதனால் அவளோட அதனால் ஷீ காட் காட் ஹைடிங், மறைச்சு இல்லையா? அவள் மறைச்சு மாட்டிக்கிட்டா. அப்போ ஷீ காட் காட் ஹைடிங் ஹர் எக்ஸாம் ரிசல்ட். அவ்வளோதான். ஷீ காட் காட் ஹைடிங் ஹர் எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அவள் லேபில் செல்ஃபி எடுத்து மாட்டிக்கிட்டா. ஸோ இதை அவள் அப்படிங்கிற சப்ஜெக்டாக இருக்கிறதுனால she got caught. செல்ஃபி எடுத்து அப்படின்னா taking. she got caught taking selfie in the lab. she got caught taking selfie in the lab அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவங்க பேப்பர் பிளேன்ஸ் கிளாஸ் ரூமில் தூக்கி போட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதில் அவங்க அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இல்லை, அப்போது தேன்னு போடும். தே காட் காட் தூக்கி போட்டு, அப்போ த்ரோயிங். பேப்பர் பிளேன்ஸ் எங்க? கிளாஸ் ரூமில். இந்த கிளாஸ் ரூம்
இப்போ ரீட் பண்ணுங்கள். They got caught throwing paper planes in the classroom அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போது ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி இந்த கெட் காட் அப்படிங்கிற ஃப்ரேஸை எப்படி பேசணும் இங்கிலீஷில் அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நீ அம்மாட்ட பொய் சொன்னால் கண்டிப்பாக மாட்டுவ அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ மாட்டுவ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம், ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தை குறிக்கிறோம். அதனால் நீ அம்மாட்ட பொய் சொன்னால் கண்டிப்பாக மாட்டிக்குவ. ஸோ இந்த கண்டிப்பாக மாட்டிக்குவங்கிறது ஃபர்ஸ்ட் வரும், நீ அப்படிங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது. அப்போது யூ வில், பாருங்கள் ஃபார்முலா, சப்ஜெக்ட் வரணும், வில் கெட் காட்டுங்கிறது போடணும். அப்போ யூ வில் கெட் காட் இஃப், நீ அம்மா கிட்ட பொய் சொன்னா, இஃப் யூ லை டு யோர் மாம். அம்மா கிட்ட போய் சொன்னா அப்படி சொல்லும்போது இஃப் யூ லை டு யோர் மாம்னு சொல்லுவோம். இப்போ ரீட் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் காட் இஃப் யூ லை டு யோர் மாம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கூல் கேட் மேலே ஏறினா அவங்க மாட்டுவாங்க. ஸ்கூல் கேட் மேலே அவங்க மாட்டுவாங்க அப்படி சொல்கிறத ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா. அப்போ தே வில் கெட் காட் இஃப் ஸ்கூல் கேட் மேலே ஏறுனா அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் இஃப் அப்படிங்கிறது போடுறோம். இஃப் தே, ஸ்கூல் கேட் மேலே ஏறுறது அப்படிங்கிறத கிளைம்புன்னு சொல்லுவோம். கிளைம் த ஸ்கூல் கேட். ஓகே. தே வில் கெட் காட் இஃப் தே கிளைம் த ஸ்கூல் கேட். கிளைம் அப்படின்னா ஸ்கூல் கேட் மேலே ஏறுறது அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது, டீம் மீட்டிங்கை அட்டன் பண்ணாமல் விட்டால் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ ஒரு விஷயத்தை செய்யாமல் விடுறது அப்படிங்கிறத வந்து ஸ்கிப்புன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போது நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எழுதணும். நாம் மாட்டிக்குவோம். we will get caught எப்போ டீம் மீட்டிங்கை அட்டன் பண்ணாமல் விட்டா. அப்போது if we skip the team meeting. ஓகே. ஒரு விஷயத்தை செய்யாமல் விடுறது அப்படிங்கிறத ஸ்கிப்புன்ற வேர்டில் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். we will get caught if we skip the team meeting அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாம் நைட்டில் ஹாஸ்டலை விட்டு வெளியில் போனால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸ் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்வொர்க். இது எப்படி ஃப்யூச்சர் டென்ஸில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பாடம் நடத்தும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பேசி மாட்டிக்கிறாங்க. இதை நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். ப்ரெசன்ட் டென்ஸில். இப்போது அடுத்தது, அவங்க ஐடி கார்டு இல்லாமல் லைப்ரரி போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். இந்த ரெண்டு சென்டென்சஸுமே இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்வொர்க். ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸையும் காமெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இதோட சூப்பராக இன்றைக்கான டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கான டாபிக் கண்டிப்பாக ஈஸியாக இருந்திருக்கும், அட் த சேம் டைம் யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதையே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.